நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய நடப்பு அரசியல்கள் புதிய கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சிக்குள்ளே இறங்குதா? ஏன்னா இந்த பக்கம் அதிமுகவினுடைய கூட்டணிகளை உடைச்சிட்டு தாவேகாவுக்குள்ள போறக்கூடிய போக்கு இருக்குது. இன்னொன்று, அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் கூட தற்பொழுது தாவேகாவோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல புதிய அலையன்ஸ் கொள்கை ரீதியாக எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு சமரசமே இல்லாத பாஜக, அதாவது தாவேகா எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில கூட்டணி அலையன்ஸை உருவாக்க போறாங்களா? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நிறைய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 4-5 கட்சிகள் முக்கியமான கட்சிகள், பிரதான கட்சிகள் வெளியேறிட்டதுனால அந்த கூட்டணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கொங்கு நாடு மக்கள் கட்சி இன்றைக்கு இருக்கிறாங்க, அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இப்படி பல அமைப்புகள், நாங்கள் ஆதித்தமிழர் கட்சி உள்ளிட்ட நிறைய அமைப்புகள் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இன்றைக்குமே நாங்கள் பயணித்துட்டு இருக்கிறோம். அதனால் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியேறிட்டாங்க, முக்கியமான கட்சிகள் வெளியேறிட்டாங்க. திமுக கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது இல்லை. திமுக கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு எந்த புள்ளியில சார் வலிமைப்படுத்த? ஏன்னா இப்போ திமுகவோடு இருந்த கட்சிகள் எல்லாமே வலிமையான கட்சிகள். காங்கிரஸ் கட்சி ஒரு வலிமை, விசிகா ஒரு வலிமை, இடதுசாரி கட்சிகள் IUML இவங்கெல்லாம் வலிமை கட்சி, மற்ற எல்லாம் சிறு சிறு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள். இவங்களே போனதுக்கு அப்புறம் திமுகவால எப்படி வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியும்? இல்லை, வலிமையான கூட்டணி அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் பாமக இருக்கிறது. பாமக ஒரு வலிமையான கட்சி தான். இன்றைக்கு அது பாஜக கூட்டணியில் இருக்குது, நாளைக்கு திமுக கூட்டணி கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் புரட்சி பாரதம் கட்சி இருக்குது, அவங்க நாளைக்கு இங்கே வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சீமான் இருக்கிறாரு, அவர் நாளைக்கு கூட திமுக கூட்டணி கூட வரலாம். இப்படி பல வாய்ப்புகள் திமுகவுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இன்னொன்று அவங்க எனக்கு புரியுது, இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசிகாவோ அல்லது காங்கிரஸோ தாவேகாவோ ஒரு விமர்சனத்தை முன் வைப்பாங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சி கடுமையான திராவிட எதிர்ப்புல இருக்கக்கூடிய கட்சி, பெரியார் மண் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப கடுமையாக விமர்சிக்கும் பொழுது, நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோ திமுகவோ ஆதித்தமிழர் பேரவையோ உங்களுடைய கட்சியோ எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது ஒரு பொருந்தாத கூட்டணி, சமரசமற்ற கூட்டணி, அவங்களுக்கு கொள்கை கிடையாது. இல்லை, இந்த விமர்சனங்கள் கண்டிப்பாக இல்லை, இந்த விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். இப்போ எங்களை போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியெல்லாம் திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் திமுக தீர்மானிக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறாங்க. அதனால் திமுக எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எடுப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதில் இப்போ இதே கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய இதே கட்சிகள், இப்போ போன கட்சிகள் அப்படியே அங்கேயே இருந்துருவாங்களா? அவங்க திரும்ப வரமாட்டாங்களா? இன்றைக்கி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதே பிரச்சனை இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களே கூட 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறலை, திமுக கூட்டணி உடைச்சது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கிட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இங்கிட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். நாளைக்கு கள நிலவரங்கள் மாறும் பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களே எப்படிப்பட்ட கூட்டணிக்கான சமிக்கையே தெரியல. இல்லை, கூட்டணிக்கான சமிக்கை உடனடியாக நம்ம சொல்ல முடியாது. உடனடியாக அடுத்த மாசத்திலேயோ அதுக்கு அடுத்த மாசத்திலேயோ உடனடியாக நம்ம சொல்ல முடியாது. அரசியலை நல்லா பார்க்கிறாள். தாவேகா அதனுடைய கூட்டணியை கட்டிடுச்சு. அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய சில முக்கியமான நிர்வாகிகளை உள்ள கொண்டு வர்றாங்க, பலமாகிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அவங்க அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அவங்க அதிமுகவோடு சேரணும், அல்லது அதிமுகவோடு இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோட அவங்க சேர்ந்தும் பொழுது அதிமுக பாஜக திமுக அப்படின்ற ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதுவும் பொருந்தாத கூட்டணி. அப்படி பொருந்துச்சுன்னா அவங்க விமர்சிப்பதற்கான 1000 மடங்கான கேள்விகளை வச்சுட்டு தயாரா இருப்பாங்க. எந்த இடத்துல சுத்தி பார்த்தாலும் திமுக அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு இடம் தானே, தனிமைப்படுத்தப்பட்டு தானே இருக்குது திமுக. நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் அவங்க வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம, அதாவது இதே எந்த புள்ளியில வலிமையாகும் கேட்கிறேன் நான். இல்ல இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒன்று என்னன்னா, நம்ம இனிமேல் கூட்டணியே வேண்டாம், நம்ம கட்சியை வலிமைப்படுத்தணும், கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் தான் சரியாக வருங்கிற ஒரு விவாதம் கனிமொழி சொல்கிறாங்க, ஆராசானா சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட்டணியே இல்லாமல் ஒரு தனிப்பெரும் பலத்தோடு நாம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையின் காரணமாக திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிமுக காரங்க இன்றைக்கி தாவைக்காவுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு திமுக பக்கம் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தாவைக்காலேருந்து கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது கூட்டணி என்பது உடனடியாக நீங்கள் சொல்ல ஒரே புள்ளி என்னென்னா, இப்போ நாளைக்கோ அல்லது ஒரு மாதத்துலேயோ இந்த கூட்டணி மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யதார்த்தத்தை பாருங்களேன், 2 புள்ளியில தாவேக்கா ரொம்ப மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, கட்சி ரீதியாக
அதிமுகவை பலகீனப்படுத்துறாங்க, அதே போன்று திமுகவை பலகீனப்படுத்துவதற்கான முயற்சிக்குள்ள இருக்கிறாங்க. கண்டிப்பா கூட்டணி ரீதியாக திமுகவை பலகீனப்படுத்திட்டாங்க. கட்சி ரீதியாக பலகீனப்பட்ட அதிமுகவும் திமுகவும் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் எப்படி தாவேகாவை எதிர்கொள்ள முடியும்? இல்லை, இந்த இந்த திமுக கூட்டில் இருக்கின்ற போன கட்சிகள் கூட இப்போ தோழர் ரஜினிகாந்த் உடைய பார்வை வேறமா இருக்குது, என்னுடைய பார்வை வேறமா இருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு கூட்டணி முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவர் வந்து ஏடிஎம்கேவையோ மற்றவங்களே கேட்கல, ஏன் இந்த கூட்டணியில் இருக்கவங்களா இழுக்கிறாரு என்பது இதுவே ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டாவாக தான் நான் பார்க்குறேன். பிஜேபியினுடைய அஜெண்டா வந்து திமுகவை தனிமைப்படுத்தணும், திமுக பக்கம் யாரும் இருக்கக்கூடாது. இந்த முற்போக்கு இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகளோ அல்லது விசிகா போன்ற இயக்கங்களோ இவர்கள்லாம் இருக்கிறதுனால தானே திமுக வந்து பேசிகிட்டு இருக்குது. அந்த கூட்டணியை உடைக்கணும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த 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 முக்கியமான கட்சிகளை நம்ம வெளியேற்றிட்டோம்னா கண்டிப்பாக திமுகவை தனிமைப்படுத்தலாம். ஏன்னா திமுகவினுடைய தலைவரையே தோற்கடிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை நடந்திருக்குது. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக தான் பண்ணியிருக்காங்க. லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா சார்? இருக்கு சார். தோருடைய நல்லெண்ணம் வந்து அவருடைய பார்வையில் அவருடைய நல்லெண்ணம் ஓகே. ஆனால் நடைமுறை அது இல்லை, யதார்த்தம் அது இல்லை, உண்மை அது இல்லை. உண்மை என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைப்பதற்கு பச்சை கொடி காட்டின பாஜக எப்படி திமுகவை வந்து தனிமைப்படுத்துன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு சார் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு என்பது பாஜகவுடைய கவலைக்குரியதுதான். பாஜகவுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா சார் மறுக்கல, நான் மறுக்கல, அது கவலைக்குரியதுதான். எங்களுக்கும் இன்றைக்கும் கவலைக்குரியதுதான். திராவிடத்தினுடைய முகமாக விஜய் நிற்பாரா என்பதும் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம் தான், அதை மறுக்கல. ஆனால் வந்து பிஜேபி அதிமுக திமுக இணைவதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள், பச்சை கொடி காட்டினார்கள் என்பது உண்மை. நீங்க சொல்லக்கூடிய முற்றிலும் வந்து உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே அதிமுக அதிமுக பிஜேபி கிட்ட அதிமுக மாட்டிக்கிருச்சு, பிஜேபி வந்து அதிமுக கபலீகரம் செய்ய முனைகிறது என்று அதிமுகவின் மீது மிகுந்த அக்கறையோடு பேசியவர் தான் நான் திருமாவர்கள். ஆனால் இன்றைக்கு வந்து இத்தனை பேர் எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் நடத்தி போனாலும் கூட அவர் என்ன சொல்வார்னா, ஆளுநர் பக்கம் திருப்பி விட்டு அவருடைய கருத்து என்ன, எங்க கருத்தை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டு லாஜிக்கான புள்ளி இருக்கு சார். ஒன்று, பாஜகவினுடைய பெருவிருப்பம் என்பது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதன் மூலமாக தான் பாஜக உள்ள வர முடியும். அந்த அஜெண்டாவை விஜய் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, யார் யாரெல்லாம் தேசிய அளவில் பாஜகவை வலுவாக எதிர்த்தார்களோ அவர்கள் அரசியல் அரங்கில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின் அப்படின்னும் பொழுது அதை செயல்படுத்துவதற்கான ஒரு டூலாக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது ஜக்கைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு லாஜிக் புள்ளி சரியாப்படுது. ஒரே ஒரு பதிலாக நான் சொல்றேன். அதிமுக பொறுத்தவரைக்கு திராவிடம் என்கிற பெயர் இருந்தாலும் அது திராவிட கட்சியாக செயல்படவில்லை. அது வந்து ஜெயலலிதா காலத்திலேயே இயற்கையான நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது அத்வானி என்ன சொன்னாரு, அத்வானி ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி அதிமுக இயற்கையான கூட்டணி கொண்ட கட்சிகள் சொன்னாங்க. என்ன சொல்ல, உங்க கேள்விக்கு தான் பதில் வர்றேன், என்னை விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் இருந்தாலும் திராவிட கொள்கை தான் அவர்கள் கொள்கை. இன்னைக்கு திராவிடம்ங்கிற பேர்ல வராம இருக்கலாம். யார் சார் அவங்களுக்கு கொள்கை வழிகாட்டிகள்? யார் தலைவர்கள்? பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் திராவிட இயக்க தலைவர்கள். பெரியார், அம்பேத்கர் யாரு சார்? அம்பேத்கர் திராவிட இயக்க தலைவர் இல்ல சார். அம்பேத்கர் திராவிடம்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுங்க. திராவிடம்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல. இல்ல, திராவிட இயக்கமான கேள்வி நீங்க தானே கேக்குறீங்க. திராவிடம்னா என்ன தெரியாம தான் கேக்குறேன். ஆரியத்துக்கு எதிரானது தான் திராவிடம். அவ அம்பேத்கர் ஆரியத்துக்கு எதிரானவர். அப்ப வந்து ஆரியத்துக்கு எதிரானது அம்பேத்கர் வந்து திராவிடம்னா அப்புறம் ராணி மங்கம்மாளும் திராவிடமா? அஞ்சலை அம்மாள் என்ன எதுக்காக போராடினாங்க?
என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? மெண்டல் மாதிரி சிரிக்கிறீங்க. இல்ல இல்ல வேணாம் சார் ரஜினி சார் வேண்டாம் இல்ல நீங்க ரெண்டு பேரும் காத்துங்க நான் வரேன். ஜக்கேன் சார் நேரம் சிரிச்சீங்க. பதில் நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். திராவிடம் நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க பதில். ரஜினி சார் டிவி சோமு சார் நீங்க சொல்லுங்க சார். திராவிடம் என்பது இல்ல இல்ல வேண்டாம் ரஜினி சார் காத்துங்க. ஜக்கேன் சார் நேரம் இல்ல வர என்ன உறவு இல்ல வேண்டாம் சார். என்ன உறவு ரஜினி சார் காத்துங்க. ரெண்டு பேரும் காத்துங்க. நிதானமா இருங்க. ஆக்கப்பூர்வமா விவாதிக்கலாம். ஜக்கேன் சார் உங்களுக்கான நேரம் பேசுங்க சார். அதாவது தோழர் சொல்லக்கூடிய திராவிடம் என்கிற கருத்து என்பது அம்பேத்கர் அவர்களே சொல்றாரு, அகில இந்திய அளவில் நாகர்கள் தான் அந்த மூத்த முன்னோடிகள், நாகர்களுடைய தொடர்ச்சி தான் திராவிடர்கள் என்கிற அடிப்படையில் வந்து அவர் சொல்றார். அம்பேத்கரும் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர் தான் என்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஏற்றுக்கலாம், அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பேர் கூட தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கூட வைக்கலாங்க. ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் பிடிக்காது, அவங்களுக்கு தமிழகம் சொன்னாதான் பிடிக்கும். போன பீரியடில் RN ரவி வந்துட்டு அதை மிக தெளிவாக சொன்னார், தமிழகம்னு சொல்லுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க. ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம் சொன்னா என்ன பிரச்சனை? ரஜினி சார் காத்துருங்க நான் வரேன். ஜக்கேன் சார் நேரம் நான் வரேன். நான் பேசிக்கிறேன், எங்களுடைய இடத்துல நீங்க இருக்காதீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரிலே கூட அவர்கள் வந்து பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் அவர் பெயரை வைக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது விஜயனுடைய வருகை என்பது விஜயனுடைய கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கும் ஒரு மிக முக்கியமான பின்னணியாக இருப்பதே பிஜேபி தான். அது அவர் விஜய் வந்து RSனுடைய செல்லப்பிள்ளை என்று அண்ணன் திருமாவர்கள் தான் சொன்னார். அப்படி செல்லப்பிள்ளை என்று அவர் அன்றைக்கு சொன்னதை யாராலும் மறுக்கவே முடியாது. இன்றைக்கு அவருடைய சந்தேகம் வந்து அவர் தீர்ந்துருச்சுன்னு அவர் சொல்லவே கிடையாது. இன்றைக்கு என்னுடைய சந்தேகம் தீர்ந்துருச்சு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து கபலீகரம் செய்ய நினைக்கிறது, அதை வந்து விட்டுறக்கூடாது, தமிழ்நாட்டில் திராவிட கட்சி இருக்கணும். 4 மாதத்துக்கு முன்னாடி கூட தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமா அவர்கள் சொன்னார் ஏடிஎம்கேவும் திராவிட கட்சி தான் என்று சொன்னார். ஆகவே இந்த அடிப்படையிலலாம் நம்ம பார்க்கும் பொழுது வந்து அது வந்து ஒரு திராவிட கட்சிகளை முற்றிலுமாக இல்லாத, ஏற்கனவே சொன்னாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவங்க சொன்னது திராவிட கழகம் தான், திராவிட இயக்கங்களை தான். திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்க நினைச்சாங்க, அது நடந்துருச்சு. அது இங்க போய் தாவேக்காவுல சேர்றது எல்லாமே அதிமுகவுடைய நிர்வாகிகள் தானே சார்? தாவேக்காவுல சேர்றது அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி விஜயை பார்க்கறாங்க. அது ஒரு கவர்ச்சி அரசியல் நாம சொல்லல. எம்ஜிஆருடைய பின்னணி என்பது எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தார், அவர் திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து தான் வந்தார், திமுகலேருந்து அவர் வந்தார். அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை கட்டிக்கிறாரு, நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாரு. அவருடைய நடவடிக்கைகள் என்னன்னு தெரியும். ஒரு ஜோதிடர் ஒருத்தரையே அரசாங்கத்துடைய ஆலோசகராக நியமிக்குன்னு சொன்னவர் இவரை போய் திராவிட இயக்கத்துடைய தொடர்ச்சி நீங்க சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும்? கயிறு கட்டினா திராவிட இயக்கம் இல்லைன்றீங்களா? இல்லை, கயிறு கட்டினா அந்த சிந்தனை இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அந்த சிந்தனை இல்லைங்கிற நான் அந்த சிந்தனை வந்து திராவிட இயக்கத்துடைய சிந்தனை. விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பல்வேறு பொய்யான செய்திகளை பரப்பி தான் தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால் இப்பொழுதும் கூட்டணி கணக்குகள் தொடர்பாகவும் அவங்க பொய்யான செய்திகளை பரப்ப தான் செய்வாங்க. அதில் வந்து அதுதான் அவங்களுடைய மூலதனமாகவே வச்சுருக்காங்க. அதனால் வந்து டிவிகேனுடைய ஐடிவிங்கி அவங்க தொடர்ந்து இது மாதிரியான பரப்புரை ஏற்படுத்துவாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிஜேபி கூட இருக்கலாம், ஆனால் அதிமுக கூட ஒருபோதும் வந்து இந்த கூட்டணி இருக்காது. சீமான் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னா கண்டிப்பாக திமுக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்தும், அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிற மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் டிவிகேவை டஃப்போடு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து சீமானை வந்து தயார்படுத்துவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே சினிமா மோகம் தான் மிக முக்கியமானதாக இருக்கும். இன்றைக்கி விஜய் வந்து இன்றைக்கி வந்து கட்சி தொடங்கியிருக்கனால ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருக்காங்க. திமுக வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் உள்ள கட்சி. நாளைக்கு தேர்தலில் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து அஜித்தை கூட வந்து கொண்டு வந்து இறக்கலாம், இன்னும் சில நடிகர்கள் கூட வந்து கொண்டு வந்து ஆதரவுக்காக கொண்டு வந்து இறக்கலாம். இப்படி தமிழ்நாட்டுடைய அரசியலை ஒரு கணத்தில் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து திமுக இருக்குது, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. அதனால் இது இந்த கூட்டணி வந்து எப்படி வேணாலும் அமையலாம், உறுதியாக சொல்ல முடியாது. நன்றி சார். நன்றி.